லாஸ்ட்டாக ஒரு 5 மினிட்ஸ் உங்கள்கிட்ட பேசலாமா? இப்போ கண்டிப்பாக நம்ம பிரேக்கப் பண்ணி தான் ஆகணுமா? இதுக்கு வேற வழியே இல்லையா? இது நீ வேலைய ரிசைன் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். சம்பளம் அதிகமா தராங்கங்கிறதுக்காக என்னோட தன்மானத்த இழந்து அவங்ககிட்ட வேலை பார்க்க முடியாது. பாரு இத விட நல்ல சேலரி கிடைக்கிற ஜாப் கிடைக்கும். இதே தான் 6 மாசமா சொல்லிட்டு இருக்க. ஆனா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. லைஃப்ல கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்க. இதுக்கப்புறமும் எப்படி நான் உன்ன நம்புறது? வீட்ல சொல்லும்போது கூட எனக்கு தெரியல. ஆனா இப்ப எனக்கு பயமா இருக்கு. தப்பான முடிவு எடுத்துட்டனோன்னு. இதுக்கெல்லாம் காரணம் உங்க அப்பன் தானே! நல்லா பேசி, பேசி உன் மண்டைய கழுவி வச்சிருக்கான். எங்க அப்பாவ அவன் அவன்னு மரியாதை இல்லாம பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. நான் உங்கள லவ் பண்ணேன்னு சொன்ன உடனே, நான் ஆசைப்பட்டேன்னு ஒரே காரணத்துக்காக தான் எங்க அப்பா நம்ம லவ்வுக்கு ஓகே சொன்னாரு. இப்போ அவர் வேணான்னு சொல்றது கூட ஃப்யூச்சர்ல நான் கஷ்டப்படுவேன்னு தான் வேணான்னு சொல்றாரு. ஒரு பேரண்ட்டா அவங்க யோசிக்கிறது கரெக்ட்டு தான். ஓ! அப்ப நீ உன் லைஃப்ப பத்தி மட்டும் தான் யோசிக்கிற. நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன்னு கொஞ்சம் கூட யோசிக்கலைல? அத நீ வேலைய விடுறதுக்கு முன்னாடி என்ன யோசிச்சியா? ம். கரெக்ட்டு தான். தப்பு தான். நான் உன்ன பத்தி யோசிச்சிருக்கணும். ஒண்ணும் இல்லாதவன் கூட யார் வாழுவா? நீ உங்க அப்பா பார்க்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி ஹேப்பியா இரு. எப்படியும் இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணுமான்னு தெரியல. கடைசியா ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஃபோட்டோல நீ ரொம்ப அழகா இருக்க. நீ அழகான பொண்ணு மட்டும் இல்ல. அறிவான பொண்ணும் கூட. எல்லா விஷயத்தையும் டக் டக்குன்னு முடிவு எடுப்ப. அது கரெக்டாவும் இருக்கும். ஆனா நான் அப்படி இல்ல. எல்லாத்துலயும் சொதப்புவேன். எல்லா விஷயத்திலும் கரெக்ட்டா முடிவு எடுக்கிற நீ, ஒரு விஷயத்துல தப்பு பண்ணிட்ட. என்ன? நீ 10த்ல நல்ல மார்க் தானே எடுத்த. வேற நல்ல குரூப் எடுத்திருக்கலாமே. ஏன் அக்ரிகல்ச்சர் எடுத்த? உனக்கு தான் நெறைய ஆப்ஷன் இருந்துச்சே. அக்ரிகல்ச்சர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தான் படிக்கணும்னு நெனச்சேன். மார்க் நெறைய வந்துச்சுன்னு சொல்லி, புடிச்ச விஷயத்த மாத்திக்க முடியாதுல்ல. அதனால தான் அதுல நான் ஆப்ஷன் வைக்கல. ம். ம். கரெக்ட்டு தான். நமக்கு புடிச்ச விஷயத்துல ஆப்ஷன் வச்சுக்கக்கூடாது. அப்புறம் ஏன் சார் நீ லவ்ல மட்டும் ஆப்ஷன் வச்சுக்கிறோம்? நம்ம வீட்ல நம்ம அம்மா, அப்பா கூட சண்டை போட்டா வேற அம்மா, அப்பா வேணும்னு தேடி போறதில்ல. ஆனா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் லெவல்ல மட்டும் ஈஸியா அவங்கள விட்டுட்டு இன்னொருத்தவங்கள தேடி போயிடுறோம்ல. லவ் பண்ற பையன் கேரக்டர் சரியில்லனா பரவால்ல. அவன்கிட்ட பணம் இல்ல, வேலை இல்லன்னு விட்டு போறது. ஏன் சரண்யா? இதுவே நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு வேலை போயிருந்தா, அப்ப என்ன பண்ணியிருப்ப? உன் அது லைஃப்ப பத்தி முடிவெடுக்கிறதுக்கு உனக்கு முழு சுதந்திரம் இருக்கு. நான் என் மனசுல பட்டது தான் உன்கிட்ட ஷேர் பண்ணேன். என் மேலயும் நெறைய தப்பு இருக்கு. வேலை விடும்போது உன்ன பத்தி யோசிச்சிருக்கணும். தேங்க்ஸ் ஃபார் 5 மினிட்ஸ். யாஷ்! ஒரு 5 மினிட்ஸ் பேசலாமா? என் மேலயும் தப்பு இருக்கு. நானும் அவசரப்பட்டு அப்படி பேசியிருக்க கூடாது தான். சரி, நம்ம லவ் பிரியாம, இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண என்கிட்ட ஒரு வழி இருக்கு. சொன்னா கேட்பியா? என்ன? ஒரு நிமிஷம். என்னது? எங்க அப்பா ஆஃபீஸ்லயே உன்ன மேனேஜரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஏய்! என்ன சொல்ற? ஆமா. அப்போ இந்த சண்டை, பிரேக்கப் இதெல்லாம் ஆக்டிங்கா?
உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நான் ஸ்ட்ரெயிட்டாக இந்த லெட்டரை கொண்டு உன் கையில் கொடுத்துருந்தேன்னா நீ என்ன சொல்லியிருப்ப? நான் அவங்க அப்பா ஆஃபீஸில் வேலை செய்யணுமா அப்படி இப்படின்னு என்னென்ன பேச்சு பேசியிருப்ப. அதனால தான் நான் இப்படி பண்ணேன். உனக்குள்ள இப்படி ஒரு நடிகை இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல. இல்லை, நம்ம லவ் பற்றி என்ன? சார் எங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்து தர்றீங்களா? நாங்கள் நாங்கள் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ். ஆக்ஷன். யாஷ் ரோலிங். எட்டி பார்க்குறாரு. இப்பெல்லாம் பார்த்து தெரிஞ்சிருக்காது. கரெக்ட் தான். ரோலிங் ஆக்ஷன்ல சொல்லுங்க. ஆக்ஷன். இன்னொரு டைம் சொல்லுங்க. ஆக்ஷன். ஆக்சஸ் சொல்லுங்க. 2 வருஷமா லவ் பண்ண பொண்ணு வந்து விட்டுட்டு போறேன்னு சொல்லுது. அந்த பொண்ணு மாசமா இருக்கு. எங்கப்பா நாலு ஸ்டைல அந்த ஓடி பொண்ணு. பேசிக்கிட்டு. சரி அப்புறம் பேசிக்கலாங்க. ரெக்கார்ட்ல இருக்கு. லவ்வர் ரிலாக்ஸ். வச்சிருக்கேன். ரொம்ப சார். பாக்குறவங்க எனக்கு கழுத்து விக்கிறதுன்னு நினைச்சுப்பாங்க. எங்க அப்பா அவன் மரியாதை இல்லாம பேசுற வேலையில வச்சுக்காதீங்க. நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்கு நான் உன்னை லவ் பண்ணேன்னு சொல்றேன். நல்ல சாட்டு. எங்க அப்பாவை மரியாதை இல்லாம அவன் பேசுற வேலையில வச்சுக்காத. நான் ஆசைப்பட்டு நான் உன்னை லவ் பண்ண அண்ணா சிரிக்காதீங்க. ஆக்ஷன். இதுக்கெல்லாம் காரணம் உங்க அப்பா தானே. நல்லா பேசி பேசி மைண்ட கழுவி வச்சிருக்கேன். அது எனக்கு டைலாக் அக்கதா. நல்லா பேசி பேசி மண்டையை நல்லா கழுவி வச்சிருக்கான். ஆக்ஷன். ஓ அப்ப நீ உன் லைஃப் பத்தி நினைச்சிருக்கான். ஓகே இல்ல ஓன் ஆக்ஷன். நம்ம அப்பா அம்மா கூட சண்டை சிரிச்சிட்டு இருக்கு. இல்ல அவரு சொன்னாரு. ஓகே சீசன் டைலாக். ஆக்ஷனா? ஆக்ஷன். ஆக்ஷன். கேமராலயும் தப்பு. நானும் அவசரப்பட்டு பேசிக்க கூடாது. கொடுங்க அதை. சரி. நம்ம லவ்வுக்கும் ஐயோ மறந்துச்சுங்க. ஆக்ஷன். ஆக்ஷன். நீ 10th நல்ல மார்க் தானே எடுத்த. நிறைய நல்ல குரூப் எடுத்துக்கலாம். ஏன் அக்ரிகல்ச்சர் எடுத்தேன்? முதல் நிறைய ஆப்ஷன் இருந்துச்சு.